வணக்கம். என் பேர் நிஷா. நான் வியாசார்படி முல்லைநாட்டில் இருக்கிறோம். திங்கட்கிழமை சாயங்காலம் நானும் எங்கள் அம்மாவும் 4:30 மணிக்கு பிரியாணி கடைக்கு போயிட்டு சிக்கனு, லாலிபப்பு, சிக்கனு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். கேஎஃப்சி நிறைய விற்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து வீட்டில் ரெண்டு அக்கா பசங்களுக்கு அம்மா அப்பா எல்லாம் சாப்பிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு நான் அங்கேயே பக்கத்தில் தான் இருக்கிற வீடு. சாப்பிட்டு நாங்கள் போயிட்டோம். போனோடனே ஒரு வெடிகாத்தால ஃபோன் வந்துச்சு. இதுமாரி ரொம்ப முடியல, வாந்தி பேஜி லூஸ் மோஷன் ஆகிடுன்னு சொல்லி ஓமாட்ரு அதெல்லாம் வாங்கி குடித்தாங்க. குடிச்சு இப்போ டைம் ஒருத்தர முடியாத எல்லாம் எல்லாம் வயிறு வலிக்குது, பேஜி அது அப்படி இப்படின்னு முத்தமிழ் நகரில் ஒரு முஸ்லீம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. எல்லா ஃபேமிலியோடு அங்கே போய் குளுக்கோஸு எல்லாம் போட்டுன்னு வந்தாங்க. போட்டு நேற்று நைட் இட்டுன்னு வந்தோம். இத்தனை வீட்டில் அந்த படுக்க வச்சாலும் காலையில் இருக்குது. இன்னைக்கு காலையில் ரொம்ப எல்லாருக்கும் மயக்கம், பேஜி, வாந்தி எல்லாம் நிற்கவே இன்னும் இப்போ ரொம்ப போகுது. யாரும் எல்லாம் வாங்கி குழந்தைங்களாம் ரொம்ப முடியாத ஆயிடுச்சு. முடியாதவங்க நாங்கள் இங்கே தண்டர்பேட்டை கால்டா ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் வந்தோம். வந்து இங்கே சேர்த்து அட்மிஷன் பண்ணதுக்கு அங்கே ஏற்கனவே எங்களுக்கு முன்னாடியே ஒரு பாப்பா எல்லாம் அட்மிஷன் ஆயிருந்தாங்க. என்னம்மா உனக்கு என்னம்மா இனிமேல் நாங்களும் அங்கே தான் சாப்பிட்டோம். அப்புறம் தான் வச்சு இந்த ஃபுட்டாக தான் இது வந்திருக்குன்னு சொல்லி உடனே நாங்கள் போய் கொடுங்கூர் P6 போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி. ஏற்கனவே நாங்கள் போனால் எங்களுக்கு முன்னாடியே ஒரு 30-40 கம்ப்ளைண்ட் அங்கே இருக்குது. இந்த ஃபுட்டாக தான் கன்ஃபார்ம் நாங்கள் பண்ணிக்கணும். போய் பண்ணிக்கிட்டு பார்த்தா அந்த கடைக்காரை கடை ஓப்பன் பண்ணி வச்சு இந்த வியாபாரம் நடந்துன்னு தான் இருக்குது. அந்த கடையும் சாத்தலை. அப்புறம் நாங்கள் கேட்டோம்னா இந்த கடையை சாத்தலைன்னா அது ஃபுட்டு ஹெல்ப் லைன்லேருந்து வருவாங்க, அவங்க செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நாங்கள் அந்த நம்பர் எடுத்து நாங்கள் ஒரு 100 வாட்டி கிட்ட பண்ண அந்த நம்பர் கூகுளில் போயிட்டு அந்த நம்பரை எடுத்து ஃபோன் போட்டோம். ஒரு 100 வாட்டி போட யாரும் எடுக்கவே இல்லை. அதோட அவங்க எங்கள் நம்பரில் வாங்கி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, எத்தனை பேர், வீட்டு டீட்டெயில்ஸு, வயசு எல்லாம் கேட்டுன்னு வீட்டு அட்ரஸ்லாம் வாங்கி எங்களை அனுப்பிச்சி விட்டோம் கம்ப்ளைண்ட் வாங்கி. அவ்வளோதாங்க. வீட்டில் மட்டும் எத்தனை பேர் மாட்டீங்க? எங்கள் வீட்டில் 7 பேர். மொத்தம் எத்தனை பேர்? 3 சின்ன பசங்க, 4 பெரியவங்க, 3 குழந்தைங்க, 9 வயசு, 8 வயசு, 12 வயசு, 4 பெரியவங்க. லேடிஸ் 3 பேரு, பெரியவங்க ஜென்ட்ஸ் ஒருத்தங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.